வணக்கம் மக்களே. தங்க நகை அடமான கடனில் மீண்டும் புதிய 9 விதிமுறைகளை முன்வைத்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி. அதாவது அடமானம் வைக்கும் தங்க நகையின் மதிப்பில் 75% மட்டும்தான் கடனாக வழங்கப்படும். அடமானம் வைக்கும் தங்க நகை தங்களுடையதுதான் என்பதற்கான ஆதாரத்தை வாடிக்கையாளர்கள் தங்க நகையை அடமானம் வைக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அடமானம் வைக்கப்படும் தங்க நகை தரம் குறித்தான சான்றிதழை கடன் கொடுக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும். இந்திய ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்டிருக்கும் தங்க நகை வகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட வேண்டும். இனி வெள்ளி நகைகளுக்கும் அடமான கடன் வழங்கப்படும். தனிநபர் 1 கிலோ தங்கம் வரையில் மட்டுமே அடமானம் வைக்க முடியும். அடமானமாக பெறப்படும் தங்க நகைகளுக்கு 22 கேரட் தங்கம் அடிப்படையில் தான் கடன் வழங்கப்படும். கடன் ஒப்பந்தத்தில் கடன் சம்பந்தமான அனைத்து தகவலும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். தங்க நகை கடனை திருப்பி செலுத்திய 7 வேலை நாட்களில் வங்கி அல்லது நிதி நிறுவனம் அடகு வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி தந்துவிட வேண்டும்.